இந்த கொஸ்டின் பாருங்க. படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? கொஸ்டினை வந்து நல்லா கவனமா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஆன்சர் வந்து போடணும். டக்குன்னு பார்த்துட்டு போட்டுறக்கூடாது. எதிர்காலம் கேட்டிருக்காங்க. தன்மை ஒருமை எதிர்காலம் கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க. படிக்கிறேன் கிருகின்று வந்துட்டாலும் இது வந்து என்னது நிகழ்காலம். சரிங்களா? தன்மை ஒருமை தான். படிக்கிறேன் அப்படிங்கிறது தன்மை ஒருமை தான். ஆனால் வந்து இது நிகழ்காலம். அப்போ இது வராது. அடுத்து பாருங்க. படித்தேன் படித்தேன் அப்படிங்கிறது என்னது இறந்த காலம். சரிங்களா? படிச்சு முடிச்சுட்டாங்க. அப்போ வந்து இது தன்மை ஒருமை தான். ஆனால் வந்து இறந்த காலம். அப்போ இதுவும் தவறானது. அடுத்து பாருங்க. படிப்போம் படிப்போம் அப்படிங்கிறது எதிர்காலம். சரிங்களா? இனிமே தான் படிக்க போறாங்க. அப்போ இது எதிர்காலம் தான். ஆனால் வந்து என்னது இது தன்மை ஒருமை கிடையாது. இது வந்து பன்மையில் வந்து கொடுத்துருக்காங்க. படிப்போம் அப்படிங்கிறது பன்மை எதிர்காலம். அப்போ இதுவும் வராது. அடுத்து பாருங்க. படிப்பேன் படிப்பேன் அப்படிங்கிறது இனிமே தான் வந்து படிக்க போறேன். அப்போ வந்து எதிர்காலம் தான். தன்மை ஒருமை தான். சரிங்களா? அப்போ தன்மை ஒருமை எதிர்காலம் கரெக்டாக வருது எதுக்கு? படிப்பேன் அப்படிங்கிறதுக்கு தான். ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க எதிர்காலம். ஆனால் இது